பிரபா போயிட்டு வரேன். நெடுமாறன், நீ நாளைக்கு ஊருக்கு கிளம்புறல்ல? நீ ஏன் முன்னாடி மாதிரி என்கிட்ட பேசவே மாட்ற? எனக்கு உன்கிட்ட நிறைய பேசணும் போல இருக்கு. நீ ஆனா அதுக்கு இடமே கொடுக்க மாட்ற. நீ அன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிருந்தல்ல, ஒரு வேளை வந்திருந்தா என்ன சொல்லிருப்ப? நீ என்ன நினைக்கிறியோ அதான் சொல்லியிருப்பேன். நெடுமாறன், நீ அன்னைக்கு அதை சொல்லிருந்தா நான் என்ன சொல்லிருப்பேன் தெரியுமா? தெரியும். நீ நாளைக்கா ஊருக்கு போற? ஆமா. நீ மட்டும்தாம்மா இந்த ஊர்ல இன்னும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. சீக்கிரம் கொடுத்துட்டு வா, பாப்பா அழப்போகுது. என்ன மதி, ஒரு பாக்ஸை மட்டும் திருப்பி கொண்டு வந்திருக்க? நம்ம ராமலிங்க சார் வீட்டில் ஆள் இல்லையா? கதவே திறக்கல. இல்லையே, காலையில அங்க போயிட்டு தானே இங்க வந்தேன். உள்ள இருப்பாங்களே. எனக்கும் உள்ள ஆள் இருக்கிற மாதிரி தான் சத்தம் வந்துச்சு, தெரியல. சரி நீங்க போகும்போது கொடுத்துருங்க. அந்த பானு பொண்ணு ஓடி போனதுல இருந்து பெருசுங்க 2 பாவம் நொந்து போயிடுச்சுங்க. நைட்டெல்லாம் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. சார், சார். நெடுமாறன், நெடுமாறன், என்ன பண்ற? சார், 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 சார். நெடுமாறன், நமக்கு வழி இல்லை, எங்க போற? பாத்துட்டு இருக்கேன், தூக்கி போடு. உங்க பொண்ணு ஓடி போயிட்டா என்ன? பையன் நான் இல்லை. என்னை பத்தி யோசிச்சு பார்க்காம என் கண்ணு முன்னாடி தொங்கிட்டீங்களே. என் பொண்ணு ஓடி போகல தம்பி. ஓடி போகிற அளவுக்கு அவ தப்பான பொண்ணு இல்லை. எங்கள் பொண்ணு எங்கிட்ட இருந்து எதையும் மறைக்க மாட்டான். அவ்வளோ சுதந்திரம் கொடுத்துருக்கும். அவளுக்கு வேற ஏதோ நடந்திருக்கு தம்பி. உங்க பொண்ணை நான் கண்டுபிடிக்கிறேன். அவ எங்க இருந்தாலும் நான் கூட்டிட்டு வரேன். தம்பி, இன்னைக்கு நீ ஊருக்கு போறல்ல சொன்ன. சும்மா இருங்கக்கா. அங்கிள், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம பானு எங்க இருந்தாலும் இவன் கூட்டிட்டு வருவான். அது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி எதுவும் பண்ணாம இருக்கணும், சரியா? கைஸ், நீங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணாதானே ஏதாச்சும் பண்ண முடியும். சார், இது வரைக்கும் அப்பார்ட்மெண்ட்ல நடந்த கொலைகள்ல என்னோட சர்க்கிள்ல நடந்த மர்டர்ல மட்டும்தான் ஒரே ஒரு க்ளூ. அந்த ப்ளூ கலர் காரை பார்த்ததா அந்த பேப்பர் போடுற பையன் சொல்றான். அந்த காரை ட்ராக் பண்ணா ஏதாச்சும் கிடைக்கும் நம்புறேன். விஜய், சைபர் கிரைம்ல இருந்து இந்த கேஸ்க்கு நம்மளுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. விக்டிம்ஸோட ஃபோன்ல இந்த ரீசன்ட் நம்பரை செக் பண்ணி வெரிஃபை பண்ணியாச்சு. நோ யூஸ். வி நீட் சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஆர் அட்லீஸ்ட் எக்ஸாக்ட் நம்பர். இனிலேருந்து எல்லா ஸ்டேஷன்ஸும் செக் பண்ணுங்க ஃபார் ஹோமிசைட் கேசஸ் அண்ட் மிஸ்ஸிங் கேசஸ். இந்த மாசம் மட்டும் 12 மிஸ்ஸிங் கேசஸ். ஐ திங்க் இந்த மாதிரி இன்னும் நிறைய கேசஸ் நம்ம இன்னும் கனெக்ட் பண்ணாம வச்சிருக்கோம். ஏதாச்சும் ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா கூட போதும். அப்போ உன் போஸ்ட்மேன் ஜாப்? ஒரு உயிரை விட என் வேலை ஒன்றும் பெருசு இல்லை. எதுக்கு உனக்கு இந்த வேலைன்னு கேட்டா தெரிஞ்சவங்கன்னு சொல்லுவேன். சரி, நீ முடிவு பண்ணிட்டல, சொல்லு. இப்போ நான் என்ன பண்ணணும்?
இதுதான் பானுவோட ஃப்ரெண்டு வீடு. கடைசியாக இன்விடேஷன் கொடுத்துட்டு அன்றைக்கி நைட் லேட்டாக இங்கேருந்து தான் வந்திருக்கா. தேதி வெள்ளிக்கிழமை இதே நேரம் இந்த தெருவில் ஒரு பொண்ணை யாராவது இழுத்துட்டு போனது நீங்கள் பார்த்தீங்களா? 10 रुपीस सादा 20 रुपीस स्पेशल। क्या आपने देखा कि शुक्रवार को इसे समय कोई लड़की की गाड़ी में किस कार ले गया था? யார் இழுத்துட்டு போல, ஒருத்தனோட வண்டியில ஏறி போனாங்க उस आदमी का देखा था? नहीं साहब, இல்ல சார், கருப்பா ஒருத்தன், இருட்டுல சரியா பார்க்கல. வண்டி ப்ளூ கலர் வண்டி, கருப்பா ஏன் ஹைட்டுக்கு இருந்தா சார்? நம்பர்லாம் கவனிக்கல மேடம், ப்ளூ கலர் கார். ஏன்னா நைட் எல்லாம் சுத்துறல, இது முன்னாடியே பக்கத்து ஸ்டேஷன்ல சொல்லி தொலைச்சதா என்னடா? अरे क्या मैडम जी, किच किच कर रही हो बबर का टाइम, आप चलो चलो अपना काम देखो। चलो मैम। டென்ஷன் ஆகாத பாபா, அவன் என்ன பண்ணுவான் பாவம். நெடுமாறன், இந்த கேஸ் ரொம்ப சீரியஸா போகும்னு எனக்கு தோணுது. கொஞ்ச நாள் முன்னாடி இதே ஏரியால ஒரு ஹோமிசைட் ஒன்னு, அதுல இதே வண்டி சம்பந்தப்பட்டு இருக்கு. அபார்ட்மெண்ட்ல நடக்கிற மர்டர்ஸ்க்கும் பானுவோட மிஸ்ஸிங் கேஸ்க்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தோணுது. பிரபா, நாளைக்கு இந்த அபார்ட்மெண்ட் சம்பந்தமான கேஸ் டீடைல்ஸ், வாக்குமூலம் எதையாவது நான் கேட்க முடியுமா? நீ நேற்று கேட்டல அந்த வாய்ஸ் ரெக்கார்ட், விசாரிச்ச எல்லா விக்டிம்ஸோட வாய்ஸ் ரெக்கார்டு இதுல இருக்கு. பார்த்து கேர்ஃபுல் ஹேண்டில் பண்ணு. அவங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? புருஷன் ஃபாரின்ல இருக்காரு நினைக்கிறேன். அந்த பொண்ணு தனியா இருக்கு. நீங்க எந்த ஃபிளாட்மா? நான் பக்கத்து ஃபிளாட் தான். அந்த பொண்ணு அவ்வளவா யார்கிட்டயும் பேச மாட்டா. நீங்க கேட்கறத பார்த்தா அந்த கொலையை நான் தான் பண்ணன்ற மாதிரி சொல்றீங்க. சார், அவங்க பக்கத்து ஃபிளாட்ல குடியிருக்கிறாங்க சார். நானும் இதே ஃபிளாட்ல 15 வருஷமா குடியிருக்கிறேன். எல்லாம் நடந்ததே இல்லை சார் இதுக்கு முன்னால. சிசிடிவி கேமராலாம் ஒர்க் ஆகல சார். அவங்க இங்க குடி வந்து எத்தனை நாள் இருக்கும்? 10 நாளைக்கு முன்னாடி தான் குடி வந்தாங்க. 1 மாசத்துக்கு முன்னாடி தான் குடி வந்தாங்க மேடம். 10 நாளைக்கு முன்னாடி தான் குடி வந்தாங்க. போன மாசம் தான் இங்க குடி வந்தாங்க. வாங்க நெடுமாறன், எப்படி இருக்கீங்க? சார், பிரபா வந்துட்டாங்களா? பிரபா வந்துட்டு இன்னும் வரலையே. டேய், நீங்க என்ன பண்ற? யோ ஏட்டு, என்ன அது? இவனை எதுக்கே உள்ள விட்ட? சார், பிரபா மேடம் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுனா வீட்ல போய் பார்க்க சொல்லு. இது ஏன் ஆபீஸ். டேய் மிட்செட், நடை கட்டு. சார், அந்த ஹோமிசைட்ஸ் கேஸ் பத்தி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனது கேஸ பத்தி பேசணுமா? அடிங்க. சார், அன்னைக்கு நடந்ததுக்கு தான் நான் உங்ககிட்ட சாரி கேட்டேன்ல சார். பிரபா, ஐ டென்ட் மீன் டு ஹர்ட் ஹிம். ஆனா கேஸ்னு ஓவரா பேசுறான். எனக்கு இவனை பார்த்தாலே பிடிக்கல, ஆளும் சைஸும். சார், நெடுமாறனுக்கு இந்த கேஸை பத்தி கொஞ்சம். என்ன பிரபா, கமிஷனரே நேரடியா பேசுறான்ற திமிரா? என்ன 2 பேர் சேர்ந்து ஜேம்ஸ் பாண்டோட காட்டுறீங்களா? முதல்ல அவனை கிளம்ப சொல்லு. சார், ப்ளீஸ் சார். சரி, இப்போ என்ன பண்ண சொல்றீங்க? டேய் சொல்றா, என்னடா பண்ணோம்? கடைசியா கொலை நடந்த அபார்ட்மெண்ட்ல உள்ள வாட்ச்மேனை விசாரிக்கணும். யார் அந்த திமிரு பிடிச்ச வாட்ச்மேன் தானே? பெரிய ஷேக் வேற தம்பி மாதிரி பேசுவான். அவன் இதெல்லாம் பேசி ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியாது. வேணா ஒன்று பண்ணுவான், நீ விசாரி, என்னத்தை கிழிக்கிறேன்னு பார்க்கலாம். சரியா? வாங்க பிரபா, 2 பேர் சேர்ந்து போவோம். இந்த பஃபோன் என்ன பண்றான்னு வேடிக்கை பார்ப்போம். வாங்க, அவன் கிழிக்கிறத பார்க்கலாம். சார்,
இவன் தான் போய் விசாரி. ஓகே சார். சார் என் பேர் நெடுமாறன். அப்பார்ட்மெண்ட் கேஸ் பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இன்னைக்கு மூடு இல்லை, போயிட்டு நாளைக்கு வாப்பா. அதான் சொன்னேனே இவர் பெரிய சார் நாளைக்கு வரணுமா? நாளைக்கு யாருக்கு வாட்ச்மேன் சார், நாங்கள் நாளைக்கே வரோம். தம்பி நெடுமாறன் கொஞ்சம் இப்படி வாப்பா, உட்காருங்க. தேங்க்யூ சார். சார் அன்றைக்கி அப்பார்ட்மெண்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? சாரா என்னையா நெடுமாறன்? ஆமாம் சார். நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது சார். அந்த காலத்து 5ஆம் கிளாஸ். ஓ. பட் ஐ ஸ்பீக் 12 லாங்குவேஜஸ். ஓ. மனுஷனை ஆளை பார்த்து எடை போடக்கூடாது. ஏன் சார் அன்றைக்கி விசாரணையில் எதுவுமே சொல்லாமல் போயிட்டீங்க? அன்னைக்கு இவர் என்னை ராங் டீல் பண்ணாரு, அதான் நான் சொல்ல மாட்டேன்ட்டேன். என் புள்ளன்னு தான் சொன்னேன். அதுக்கு எப்படி திட்டினார் தெரியுமா? மனுஷனை தரம் பார்த்து பேசணும், நிறம் பார்த்து இல்லை. என்னை கன்னத்திலே அரைஞ்சிட்டாரு. ஆனால் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்ன கேட்டாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சார் அன்றைக்கி நைட்டு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அன்றைக்கி நைட்டு 10 மணி இருக்கும். 2 நாளாக தொடர்ச்சியாக டியூட்டி பார்த்ததுனால ரொம்ப டயர்டாகி கொஞ்சம் கண்ணசந்துட்டேன். திடீர்னு ஒரு கார் வந்து நிற்கிற சத்தம். முழிச்சு பார்த்தா என் ஹைட்டில் ஒருத்தன் வந்து இறங்குறான். பூனை மாதிரி நடந்து வேக வேகமாக உள்ளே போகிறான். நான் அவன் பின்னாலேயே போனேன். சட்டுன்னு எஃப்என் பிளாட்குள்ளே நுழைஞ்சிட்டான். உடனே காலிங் பெல் அழுத்துனேன். அந்த வீட்டம்மா வெளியே வந்து எனக்கு தெரிஞ்சவங்க தான், நான் பார்த்துக்கிறேன்னுச்சு. பைத்தியக்காரி சொல்லிட்டு எனக்கு ஒரு 100 ரூபாயை நீட்டுச்சு. காசுலாம் வேணாம், நீ சேஃபாக இருந்துக்கடாமான்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தான் உங்களுக்கே தெரியுமே. சார் இந்த வண்டி நம்பர் ஞாபகம் இருக்குங்களா? நல்ல ஞாபகம் இருக்கு. TN01 BC 8888, ஒரு ப்ளூ கலர் புது வண்டி. என்கிட்ட இருந்து வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? இல்லை சார், தேங்க்ஸ். வாங்க தம்பி. என்ன இந்த டயத்தில் வந்திருக்க? நெடுமாறன் சுதர்ஷன் ஒரு ஈகோ பிடிச்சவன். ஏன்? இத்தனை நாளாக அந்த வண்டியை பெருசாக கண்டுக்காதவர் இப்போ மொத்த டிபார்ட்மெண்ட்டையும் அலற விட்டு நேற்று அந்த வண்டியை லாஸ்ட்டாக கைகான் குப்பம் டோல்கேட் ஏரியா கிட்ட லொக்கேட் பண்ணியிருக்காங்க. எந்த ஏரியா சொன்ன? கைகான் குப்பம். கைகான் குப்பம். கைகான் குப்பம் ஏரியில் மீன் பிடித்த பெண்ணுக்கு மீன் வயிற்றிலிருந்து தங்க மோதிரம் கிடைத்ததா? பிரபா நீ வண்டியில் தானே வந்திருக்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ், ஏரியில் மீன் பிடிக்க சென்ற பெண்ணுக்கு மீன் வயிற்றிலிருந்து தங்க மோதிரம் கிடைத்ததுன்னு ஒரு ஏரியை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரி, அதுக்கு என்ன இப்போ? அது இந்த கைகான் குப்பை ஏரி தான். சத்தியமா எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு ஒன்றும் புரிய வேண்டாம். பக்கத்து ஏரியாவில் நீச்சல் அடிக்க தெரிஞ்ச யாராவது 4 பேரை கூப்பிட்டு வாப்போ. அப்படியே உங்க சீனியர் ஆஃபீஸர்ஸையும் வர சொல்லு. பிரபா, யாரு கேட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க இஷ்டத்துக்கு பண்ணீங்கன்னா அப்புறம் நான் எதுக்கு? ஏய், நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? பெரிய ஜேம்ஸ் பாண்ட். ஏன் சொல்லப்படா? லெனின் சார், இந்த குள்ளனை கொண்டு போய் எங்கேயா உட்கார வைங்க. என் கண்ணிலே படக்கூடாது. ஓகே சார். ஏய் வர. இறங்குன கொன்றுவேன். பிரபா, have you lost your mind? இந்த கேஸை எவ்வளவு சீக்கிரட்டா ஹேண்டில் பண்றோம் தெரியும்ல. எதுக்கு பிரஸ்க்குலாம் சொல்லிருக்கீங்க? பிரஸ்க்கு நான் இன்ஃபார்ம் பண்ணல. ஏரியாவுல யாரோ ஒரு ரிப்போர்ட்டர் இருந்திருக்காங்க, அவங்க சொல்லிருக்காங்க. வாடவா. ஆமா, அப்படி அவங்க கூட சுத்தி என்னத்த கிழிச்சீங்க? அப்ப நீங்க கிளிங்க சார். பிரபா, better watch your mouth. Sorry sir, with all due respect. நம்மளால தான் எதுவும் பண்ண முடியல. அவ ஏதோ ட்ரை பண்றான். உங்களுக்கு ஏன் சார் எரியுது? நெடுமாறன் believes that there is something under the water. அதெல்லாம் ஒரு மயிரும் கிடைக்காது. சார்